1950 நியூயார்க் நகரின் டைம் ஸ்கொயர். அந்த இரவு சாதாரணமாகத்தான் தொடங்கியது. ஆனா அடுத்த நொடியில் எல்லாவற்றையும் மாற்றிவிட்ட ஒரு சம்பவம் நடந்தது. திடீரென்று ஒரு மனிதன் எங்கிருந்தோ தோன்றினான். யாருக்கும் புரியவில்லை அவன் எங்கிருந்து வந்தான். அவன் அணிந்திருந்த உடை 1800களின் பழைய கோட், தொப்பி. சுற்றி ஓடும் கார்களை பார்த்தவுடன் அவன் முகத்தில் பயம் தெரிந்தது. அவன் குழப்பத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தான். அடுத்த சில வினாடிகளில் ஒரு கார் வேகமாக வந்து அவனை நேராக மோதிவிட்டது. அந்த இடத்திலேயே அவன் உயிரிழந்தான். போலீஸ் உடனே விசாரணை தொடங்கியது. அவனது உடலை சோதனை செய்தபோது அவர்கள் கண்டது இன்னும் பெரிய மர்மம். அவனது பையில் இருந்தது 1876ஆம் ஆண்டை சேர்ந்த கரன்சி நோட்டுகள். மேலும் புதுசாக இருந்த ஒரு கடிதம். இது எப்படி சாத்தியம்? போலீஸ் பழைய ஆவணங்களை தேட ஆரம்பித்தது. அங்கே அவர்களை காத்திருந்தது அதிர்ச்சி. 1876இல் ருடால்ஃப் ஃபென்ஸ் என்ற 29 வயது இளைஞன் மாயமானதாக பதிவு. அந்த இளைஞன் 74 ஆண்டுகள் கழித்து ஒரு நாள் கூட வயது கூடாமல் அதே உடையில் 1950இல் தோன்றியிருக்கிறான். இது டைம் ஸ்லிப் தானா, அல்லது நமக்கு தெரியான ஏதாவது உண்மையா? கால பயணம் உண்மையா?